இது குறித்த கருத்துக்களை தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் செல்ல ராஜாமணி வழங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். தற்போது முறையான பராமரிப்பு இல்லாததால் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்திருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த தடையை மீறி சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது குறித்து உங்க கருத்து சார்? வணக்கம் மேடம். அதாவது இந்த தூத்துக்குடியில பாண்டியாபுரம், மதுரை எளியார்பட்டி இந்த இரண்டு இடத்திலுமே தேசிய நெடுஞ்சாலையில உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஏறத்தாழ 30,000 மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும், சென்ட்ரல் மீடியல் அரளி செடிகள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு போட்டு தெளிவான உத்தரவிட்டு தான் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஏறத்தாழ இப்ப பல வருடங்களா இது பராமரிப்பே இல்லை. சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கு, விபத்துகள் ஏற்படுவது. பல முறை முறையிட்டும் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தேசிய நெடுஞ்சாலை இந்த டோல் கட்டணத்துல இருக்கவங்க எதுவுமே இது சம்பந்தமாக எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. எனவே தூத்துக்குடியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த பணிகள் எல்லாம் சரி செய்யும் வரை ரோட சரி செய்யணும், மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும், இதெல்லாம் வலியுறுத்தி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதுவரை கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று நேற்று 3/6/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அதற்கு மாறாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல் இன்று தொடர்ந்து கட்டணத்தை வசூல் செய்து வருகிறார்கள் சுங்கச்சாவடியில். எங்களுடைய லாரி உரிமையாளர் சங்கத்துடைய பிரதிநிதிகள்லாம் அந்த பாலகிருஷ்ணனுடைய வழக்கறிஞரை அழைத்துச் சென்று டோல் பிளாசாவில் முறையிட்டும் அவர்கள் எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு இதுவரை கிடைக்கப்படவில்லை என்று அடாவடியாக வசூல் செய்தால் வேறு வழி இல்லாமல் லாரிகளை சாலையில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தோம். தற்சமயம் காவல்துறையிடம் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி வாகனங்கள் கட்டாமல் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி தற்போது வாகனங்கள் கட்டணமாக செல்வதாக எங்களுடைய நிர்வாகிகள் எனக்கு அலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார்கள். எனவே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல் இதுபோன்ற கட்டண பணியில் ஈடுபடும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தின் மீது மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளும் ஒன்று திரண்டு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். சார், இணைப்பில் உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ.